நம்ம ரியல் ப்ரொடக்ஷன் ஆப்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு HTML, CSS, அப்புறம் JavaScript, இமேஜஸ், ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து எஃபிஷியன்ட்டா எப்படி ப்ரௌசர்ல லோட் பண்றது? யூஸ் பண்றது தான் வந்து இந்த பில்ட் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பில்ட் டூல்ஸோட பர்ப்பஸ் என்னன்னா, இப்போ நான் வந்து ரியாக்ட்ல கோட் எழுதுறேன்னு வைங்களேன். நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு காம்போனன்ட்குள்ள இன்னொரு காம்போனன்ட்ட கால் பண்ணுவேன். இம்போர்ட் பண்ணி கால் பண்ணுவேன். அசர்ச் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபைலா நம்ம வந்து ப்ரௌசர்ல போட்டோம்னா, அது எஃபிஷியன்ட்டா இருக்காது. பெரிய சைஸா இருக்கும் இந்த ஃபைல் சைஸ். இந்த பில்ட் டூலுக்கு நிறைய பர்ப்பஸ் இருக்கு. மெயின் பர்ப்பஸ் என்னன்னா, பண்டில் பண்றது. ஒரு ஒரு ஃபைல வந்து எப்படி ரிலேட்டட்ன்ற கிராஃப பில்ட் பண்றது தான் டிபெண்டன்சி கிராஃப்னு சொல்லுவாங்க. சோ அத வந்து இது பில்ட் பண்ணி வச்சுக்கும். அத பேஸ் பண்ணி சங்க்ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணும். சங்க்ன்றது என்னன்னா, மொத்தமா ஒரு பெரிய ஃபைலா ஜெனரேட் பண்றதுக்கு பதிலா நிறைய சங்க்ஸா வந்து பில்ட் பண்ணும். ஒரு பேஜ ரெண்டர் பண்ணும்போது அந்த பேஜ்க்கான ரிலவன்ட் ஃபைல்ஸ் மட்டும் தான் வரணும். மத்த ஃபைல்ஸ்லாம் நான் அப்ப லோட் பண்ண தேவையில்ல இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம டெவலப்மென்ட் பண்ணும்போது டெவலப்மென்ட் சர்வர் ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுப்போம். நம்ம டெவலப்மென்ட்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஃபுல்லா எல்லாமே கம்பைல் ஆகி பில்ட் ஆகிறதுக்கு பதிலா எது சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் மாத்தும். அது பேர் வந்து ஹார்ட் மாடியூல் ரீப்ளேஸ்மென்ட் சொல்லுவாங்க, HMR. அது பண்றது. அப்புறம் ட்ரீ ஷேக்கிங்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து லோடாஷ் இந்த மாதிரி பெரிய பெரிய லைப்ரரிஸ் ஏதாவது யூஸ் பண்றோம்னா அதுல சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிருப்போம். மத்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிருக்க மாட்டோம். சோ அன்யூஸ்டு கோட் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஃபைல்ல இன்க்ளூட் பண்ணாது. நம்ம எழுதுற கோட் அப்டேட் பண்ணாம அதை மினிஃபை பண்ணி டங்க்ல ஆட் பண்றது. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ற டூல் தான் இந்த பில்ட் டூல்ஸ். இதுக்கு தான் வெப்பேக் அப்புறம் வெயிட் இந்த மாதிரி பில்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது கூட நிறைய பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டேஸ் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு NPM ரன் டேவ் அந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம கோட் அடிச்சுட்டு போய் ப்ரௌசர்ல போயிட்டு அந்த பேஜை பார்ப்போம். பட் அதுக்கு பின்னாடி வந்து நெக்ஸ்ட் டேஸ் வந்து வெப்பேக் கூட நிறைய பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ப்ராசஸ் பண்ணுது. சோ இது எல்லாமே நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதே நீங்க நெக்ஸ்ட் டேஸ் மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாம நீங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பில்ட் பண்றீங்கன்னா சோ இதே ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலா. இதெல்லாம் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்தனால நிறைய லேயர்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. சோ ஒரு ப்ரொடக்ஷன் ஆப்ல என்ன நம்ம பில்ட் டூல் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாட்டில் நெக் வருது அப்படின்னா அந்த பாட்டில் நெக் அட்ரஸ் பண்றதுக்கு பேஸா இந்த பில்ட் டூல்ல என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி தெரியணும்.